Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணனின் வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது. திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணனின் வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது. 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாமல் 10ஆம் வகுப்பு முடிந்ததாக தெரிவித்திருப்பதால் அனிதா ராதாகிருஷ்ணனின் 10ஆம் வகுப்பு கல்வி தகுதிக்கான ஆதாரத்தை சமர்ப்பிக்க தேர்தல் அதிகாரிகள் வலியுறுத்தி இருக்கின்றனர். அனிதா ராதாகிருஷ்ணன் வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது. திருச்செந்தூர் தொகுதியில் உள்ள நோட்டரி பப்ளிக்கிடம் சான்று பெறாமல் மாற்று தொகுதியில் அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணனின் வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது. 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாமல் 10ஆம் வகுப்பு முடிந்ததாக தெரிவித்திருப்பதால் அனிதா ராதாகிருஷ்ணன் வேட்புமனுவில் நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது. இது குறித்த விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், விவரங்கள். வணக்கம் விக்னேஷ். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு பரிசீலனை இன்று நடைபெற்று வரக்கூடிய நிலையில் திருச்செந்தூர் தொகுதியின் திமுக வேட்பாளரும் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணனின் வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் முன்வைத்த அடுக்கடுக்கான புகார்களால் அங்கு ஒரு பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தனது வேட்புமனுவில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கல்வி தகுதி குறித்த விவரங்கள் உண்மையானவை அல்ல என்று பலர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அவர் 10ஆம் வகுப்பு கூட முழுமையாக முடிக்கவில்லை என்றும், ஆனால் தான் 10ஆம் வகுப்பு முடித்ததாக தவறான தகவலை தேர்தல் ஆணைய ஆவணங்களில் சேர்த்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. தேர்தல் நடத்தும் அலுவலர் இது குறித்து உரிய விளக்கத்தையும் கல்வி தகுதிக்கான அசல் சான்றிதழ் ஆதாரங்களையும் சமர்ப்பிக்க உத்தரவிட்டு மனுவை நிறுத்தி வைத்திருக்கிறார். தேர்தல் விவகாரங்களின்படி ஒரு வேட்பாளர் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனுக்களை தாக்கல் செய்யும் போது வெவ்வேறு நபர்கள் முன்மொழிய வேண்டும் என்பது பொதுவான நடைமுறை. ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணன் தாக்கல் செய்த 2 மனுக்களும் ஒரே நபரை முன்மொழிந்தவராக கையெழுத்திட்டிருக்கிறார். இது தேர்தல் விதிமுறைக்கு புறம்பானது என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. வேட்புமனுவின் ஒரு பகுதியான உறுதிமொழி பத்திரத்தில், அதாவது அபிடவிட் சான்றிதழ் பெறுவதற்கு சிக்கல்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. திருச்செந்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட நோட்டரி பப்ளிக்கிடம் சான்று பெறாமல் வேறு ஒரு தொகுதியை சேர்ந்த மாற்று தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நோட்டரி பப்ளிக்கிடம் சான்று வாங்கியிருப்பதாகவும் அடுக்கடுக்கான புகார்கள் இவர் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரின் வேட்புமனுவில் சிக்கல் எழுந்திருப்பதால் தொகுதியை தக்க வைத்துக் கொள்ள திமுக ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுத்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக அனிதா ராதாகிருஷ்ணனின் சகோதரராக இருக்கக்கூடிய சண்முகானந்தம் ஏற்கனவே திருச்செந்தூர் தொகுதியில திமுக சார்பில் மாற்று வேட்பாளர், அதாவது டம்மி கேண்டிடேட் மூலமாக மனு தாக்கல் செய்திருக்கிறார். அமைச்சரின் மனு ஒருவேளை நிராகரிக்கப்படும் பட்சத்தில் சண்முகானந்தம் அதிகாரப்பூர்வ திமுக வேட்பாளராக களம் இறங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுக்கடுக்கான புகார்கள் ஒரு அமைச்சர் மீது வைக்கப்பட்டிருப்பதன் காரணத்தால் அங்கு ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. புகார் தொடர்பாக அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பில் அளிக்கப்படக்கூடிய விளக்கங்களை பரிசீலித்த பிறகே தேர்தல் நடத்தும் அலுவலர் இறுதி முடிவை அறிவிப்பார் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அமைச்சரின் மனு நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் திருச்செந்தூர் திமுக தேர்தல் அலுவலகம் முன்பாக திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய பல தொண்டர்கள் குவிந்திருப்பதால் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. 10ஆம் வகுப்பு கூட முடிக்காத ஒரு அமைச்சர் தான் 10ஆம் வகுப்பு முடித்து விட்டதாக மாற்று சான்றிதழ் கொடுத்து தற்பொழுது அந்த மனு நிராகரிக்கப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி சரவணன். மயிலாப்பூர் தொகுதி திமுக வேட்பாளர் தா வேலுவின் வேட்புமனுவை நிராகரிக்க கோரி பாஜக வேட்பாளர் சவுந்தரராஜன் மனு அளித்திருக்கிறார். இதுகுறித்த விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். விவரங்கள். வணக்கம் விக்னேஷ். மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்குமே மயிலாப்பூர்ல குறிப்பாக பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனுடைய வேட்புமனுவானது ஏற்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வேட்பாளர் வெங்கட்ரமணன், நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் ஏஎல் அருண் ஆகியோருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில தா வேலு, அதாவது திமுகவினுடைய வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட தா வேலு அந்த வேட்பாளருடைய வேட்புமனுவானது தற்போது வரை நிறுத்தி வைக்கப்படுகிறது. சரியாக இன்னும் 10 நிமிடங்கள், அதாவது 1 மணிக்கு அது சம்பந்தமாக மறுபரிசீலனை செய்யப்படும் தேர்தல் நடத்தும் அலுவலர் தெரிவிச்சிருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, பாஜக தரப்பிலிருந்து மாற்று வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜனுடைய கணவர் சவுந்தரராஜன்
தற்பொழுது வேட்புமனு நிராகரிப்பு கோரக்கூடிய மனுவை இன்று காலை வழங்கியிருந்தார். அந்த மனுவுல தாவேலு மீது ஒரு சில முன்னுக்கு பின் முரணான கருத்துகள் அவருடைய அஃபிடவிட், அவருடைய ஆவணங்கள்ல இருப்பதா குறிப்பிட்டிருந்தாரு. அது 2021 சட்டமன்ற தேர்தல் வேட்புமனுவையும் இந்த வேட்புமனுவையும் பொறுத்து கம்பேர் பண்ணி அவர் கொடுத்திருந்தாரு. அதுல 4 காரணங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, குற்றப்பின்னணியை மறைத்தல். அதாவது 2021 தேர்தலில் தாவேலுக்கு எதிராக 11 குற்ற வழக்குகள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆனா இப்போ வேட்புமனுல அந்த வழக்குகள் குறித்த எந்த தகவலும் அவர் குறிப்பிடல. இது உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிரானது அப்படின்னு அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா கூறப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியா தொழில் மற்றும் வருமான விவரங்கள்ல முரண்பாடு. வேட்புமனுல அவர் வழக்கறிஞர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் தன்னுடைய சுய தொழில. அப்ப தொழில இருந்தும் தனக்கு வருமானம் ஏதும் இல்லை அப்படின்னும் அவர் அந்த வேட்புமனுல இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்ல சுட்டிக்காட்டியிருக்கிறாரு. இது சந்தேகத்தை எழுப்புவதா சௌந்தரராஜன் குறிப்பிட்டிருக்கிறாரு. அவருடைய சொத்துக்கள் மற்றும் வருமான விவரங்கள்ல பெரும் முரண்பாடுகள் இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. மனைவியினுடைய வருமானம் குறித்த முரண்பாடை பொறுத்த வரைக்குமே 2021 அவருடைய மனைவி வருமானம் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த வேட்புமனு தற்பொழுது 2026 அவருக்கு சொந்தமான தொழில் மற்றும் வாடகை வருமானம் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறாரு. இதுவும் முன்னுக்கு பின் முரணாக உள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. 2021 அவருடைய மனைவிக்கு எந்த விதமான வருமானம் இல்லைன்னு தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனா இப்போ வருமானம் இருக்கிறதா கூறியிருக்கிறது, முரண்பாடு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்குமே வேட்பாளர் 2009 ஆண்டே, அதாவது தாவேலு 2009 ஆண்டே சட்டப்படிப்பு முடித்ததாக தற்போது கூறியிருக்கிறார். ஆனால் 2021 வேட்புமனுல இந்த தகவல் இல்லை அப்படின்னும் அவரது கல்வி தகுதி சான்றிதழை சரிபார்க்க வேண்டும் அப்படின்னும் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இது போல நிராகரிப்பதற்கான மனுவாக சௌந்தரராஜன் தரப்பிலிருந்து தாவேலுவுடைய வேட்புமனு மீதாக வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே தேர்தல் நடத்தும் அலுவலர் இன்னும் சரியாக 8 நிமிடங்கள், அதாவது 1 மணிக்குள்ளாக அந்த எதிர் டாக்குமெண்ட்ஸ், கவுண்டர் டாக்குமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அதற்கான அவர் கேட்டிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பதிவு பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் பதிவு பண்ணக்கூடிய சூழல்ல மறுபரிசீலனை செய்யப்பட்டு அவருடைய வேட்புமனுவானது தேர்தல் அலுவலர் மூலம் ஏற்கப்படுகிறதா இல்லையா என்பது விவரங்கள் தெரிய வரும். ஒருவேளை ஏற்கப்படாமல் விட்டால் திமுகவுடைய வேட்பாளராக வேலுடைய மனைவி சுஷிலாவுடைய வேட்புமனுவானது தற்பொழுது ஏற்கப்பட்டிருக்கிறது. அந்த வேட்புமனுவை பொறுத்தவரை அவர் வேட்பாளராக களமிறக்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகப்படியாக இருக்கிறது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி நாகராஜன். மற்றும் ஒரு முக்கிய செய்தி, கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு காங்கிரஸ் வேட்பாளர் பிரவீனின் வேட்புமனு மீதான பரிசீலனை நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் அருள்குமார். அருள், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லை பகுதியான விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி, இது தமிழக கேரள எல்லை பகுதியில் அமைந்திருக்கும் தமிழகத்தின் இறுதி சட்டமன்ற தொகுதியாகும். இந்த தொகுதியை பொறுத்த அளவில் காங்கிரஸ் சார்பில் பிரவீன் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் தற்போது அந்த பிரவீன் வேட்புமனானது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் மீது 38 வழக்குகள் நிலுவையில் இருக்கும் போது 9 வழக்குகள் மட்டுமே அவர் வேட்புமனுவில் காண்பித்திருப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவராக இருந்த ஜோஸ்லால் என்பவர் தற்போது சுயேட்சையாக போட்டியிடுகிறார். அவர் மீது அந்த குற்றச்சாட்டை முன்வைத்து தேர்தல் அதிகாரிக்கு புகார் ஒன்றை கொடுத்திருந்தார். இந்த வேட்புமனு தாக்குதலின் போது அவர் 38 வழக்குகள் நிலுவையில் இருக்கும் நிலையில் 9 வழக்குகளை மட்டும் காண்பித்திருப்பதாகவும், அதுபோன்று அவர் கேரளா மற்றும் தமிழகத்தில் 2 பகுதிகளில் அவருக்கு வாக்குரிமை இருப்பதாகவும் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்து தேர்தல் அதிகாரிக்கு புகார் ஒன்றை கொடுத்திருந்தார். அதுபோன்று பாஜகவினரும் இதே குற்றச்சாட்டை முன்வைத்து தேர்தல் அதிகாரிக்கு புகார் கொடுத்திருந்தனர். இதன் பேரில் தற்போது அந்த அவர் பிரவீன் வேட்புமனுவானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பிரவீன் மீது பல்வேறு வழக்குகள், அதாவது கொலை முயற்சி, ஆள்கடத்தல் மற்றும் பல குற்ற வழக்குகள் பல நிலுவையில் இருப்பதாக தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த வேட்புமனு அங்கு அது தேர்தல் அலுவலகத்தில் தற்போது இவர்களுக்கிடையே கடுமையான வாக்குவாதம் நடைபெற்றது. இரு தரப்பினரும் இடையே அந்த கடுமையான வாக்குவாதம் நடைபெற்றிருந்தது. பாஜகவினரும் மற்றும் அந்த காங்கிரஸ் சார்ந்த சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கும் ஜோஸ்லான் மற்றும் அந்த பாஜகவினர் தேர்தல் அதிகாரியிடம் இந்த ஆவணங்களை காண்பித்து அவரிடம் வாக்குவாதம் செய்தனர். தொடர்ந்து தற்போது அந்த தேர்தல் அதிகாரி 2:30 மணி அளவில் அவருக்கு விளக்கம் அளிக்க பிரவீனிடம் கூறியிருக்கிறார். 2:30 மணிக்குள் உங்களிடம் இருக்கும் ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறும் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் பேரில் தற்போது அவர்கள் வெளியே வந்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அருள்குமார்.
வில்லிவாக்கம் தொகுதியில் தாவேக வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனாவின் வேட்பு மனுவானது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வேட்பு மனுக்கள் பரிசீலனையானது நடந்து வரும் நிலையில் வில்லிவாக்கம் தொகுதியில் தாவேக வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனா வேட்பு மனுவானது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை பகிர செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சந்தோஷ். தாவேக வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனாவின் வேட்பு மனுவானது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தொகுதிகளில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் வேட்பு மனுவான கடைசி நாளாக நேற்றைய தினம் நிறைவடைந்த நிலையில் இன்று அந்த வேட்பு மனுவினுடைய பரிசீலனை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தேர்தல் நடத்தும் அலுவலர்களுடைய முன்னிலையில் இந்த வேட்பாளர்கள் கலந்து கொண்டு இந்த பரிசீலனை என்பதும் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் முதல் முறை தேர்தலை சந்திக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் பட்டியல் வேட்பாளர்களுடைய வேட்பு மனுவில் பல்வேறு குளறுபடிகள் இருந்ததாக இதற்கு முன்பாகவே தெரிவித்திருந்தன. அந்த வகையில் வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய தமிழக வெற்றி கழகம் சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்த ஆதவ் அர்ஜுனாவினுடைய வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆதவ் அர்ஜுனாவினுடைய பிரமாண பத்திரத்தில் முறைகேடுகள் இருப்பதாகவும் விமர்சனங்கள் என்பது இதற்கு முன்பாகவே இருந்திருந்தது. அந்த வகையில் தனக்கு சொந்தமான நிறுவனங்கள் தொடர்பான தகவல்களை வேட்புமனுவில் முறையாக தெரிவிக்கவில்லை என எதிர் வேட்பாளர்களின் ஆட்சேபனையை தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனாவினுடைய வேட்புமனு என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. வில்லிவாக்கம் தொகுதியை பொறுத்தவரையிலுமே திமுகவில் கார்த்திக் மோகன், அதே போல அதிமுகவில் விஜயகுமாரும், தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆதவ் அர்ஜுனாவும், நாம் தமிழர் கட்சி சார்பில் ரோஷினியும் போட்டியிடுகின்றனர். இதற்கு முன்பாகவே இந்த வேட்புமனு பரிசீலனை செய்வதற்கு முன்பாகவே அந்த வேட்புமனுவில் ஏற்பட்ட குளறுபடிகளை சரி செய்ய தமிழக வெற்றி கழகம் சார்பில் வழக்கறிஞர்கள் மூலமாக பல்வேறு முன்னெடுப்புகள் என்பதும் எடுக்கப்பட்டிருந்தது. திருத்தி அமைக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் என்பதும் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக கட்சியினுடைய தலைவர் விஜயனுடைய வேட்புமனுவே 3 முறை திருத்தி அமைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருந்தது. தற்போது பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய அவருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட பல்வேறு நிர்வாகிகளுடைய வேட்புமனுக்கள் நிறுத்தி வைப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றனர். அந்த வகையில் தான் வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவினுடைய வேட்புமனு என்பது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. சொந்தமான நிறுவனங்களுடைய தகவல்கள் முறையாக கொடுக்கப்பட வேண்டும் என்றும், அதே போல இதற்கு முன்பாகவே அவர் பயன்படுத்தக்கூடிய 4 சக்கர வாகனங்களுடைய பட்டியல் என்பது வேட்புமனுவில் இடம்பெறவில்லை என்பதும் பெரும் பேசுபொருளாகவே அமைந்திருந்தது. அந்த வகையில் இன்றைய தினம் இந்த வேட்புமனு பரிசீலனையில் ஆதவ் அர்ஜுனா தாக்கல் செய்த அந்த வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ். தேர்தல் குறித்தான முக்கிய செய்தி. மதியம் 1 மணிக்கு பரிசீலனை. மயிலாப்பூர் தொகுதி திமுக வேட்பாளர் தா வேலுவின் வேட்புமனு மீதான பரிசீலனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று மதியம் 1 மணிக்கு பரிசீலனை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தா வேலு வேட்புமனு மீது பாஜக வேட்பாளர் சவுந்தரராஜன் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். நாகராஜன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்குமே குறிப்பாக பாஜக வேட்பாளர், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன், அதே போல தமிழக வெற்றி கழகம் சார்பில் வெங்கட்ராமணன், நாம் தமிழர் கட்சி சார்பில் ஏஎல் அருண், அதே போல மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில திமுகவினுடைய வேட்பாளராக தா வேலு ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இது போல 25 வேட்புமனுக்களானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மற்ற கட்சிகளும் சேர்ந்து, சுயேட்சை வேட்பாளர்களும் சேர்ந்து. இதுல பாஜகவினுடைய வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனுடைய வேட்புமனுவானது ஏற்கப்பட்டிருக்கிறது. அதே போல அவருடைய கணவர் மாற்று வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்த சவுந்தரராஜனுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாம் தமிழர் கட்சி தரப்பிலிருந்து வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட ஏஎல் அருணுடைய வேட்புமனுவும் ஏற்கப்பட்டிருக்கிறது. டிவிகே தரப்பிலிருந்து வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட வெங்கட்ராமனுடைய வேட்புமனுவானது ஏற்கப்பட்டிருக்கிறது. அதே சூழல்ல திமுக தரப்பிலிருந்து வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய தா வேலு மற்றும் மற்ற வேட்பாளர், அதாவது மாற்று வேட்பாளராக திமுகவில் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய சுசீலா, அதாவது வேலுவினுடைய மனைவி சுசீலாவுடைய வேட்புமனு மட்டுமே ஏற்கப்பட்டிருக்கிறது. தா வேலுவினுடைய வேட்புமனுவானது தற்போதைய சூழலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது.
அதற்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்கிறப்ப பாஜக தரப்புல மாற்று வேட்பாளராக வேட்புமனு செய்திருக்கக்கூடிய சவுந்தரராஜன் வேலுவினுடைய வேட்புமனு மீது ஆட்சேபனை தெரிவித்த நிலையில அவருடைய வேட்புமனுவானது தற்போதைய சூழல்ல பரிசீலனையிலிருந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. சரியாக 1 மணி வரைக்குமே அவர்களுக்கான நேரமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 1 மணிக்குள்ள இந்த ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில அதற்கான குறிப்பிட்ட டாக்குமெண்ட், இந்த ஆவணங்களை அவங்க 1 மணிக்குள்ள இங்க தேர்தல் நடத்தும் அலுவலர்கிட்ட கொடுத்தாகணும் வேலு. அப்படி கொடுக்கக்கூடிய சூழல்ல தான் அது மேல ஆட்சேபனை இல்லைன்ற ஒரு சூழல்ல அந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த ஒட்டுமொத்தமா பரிசீலனை செய்யப்பட்டு அதற்கு பிறகாக அவருடைய வேட்புமானது ஏற்கிறதா அல்லது நிராகரிக்கப்படுகிறதா அப்படின்றது தெரிய வரும். தற்போது சூழல்ல திமுக தரப்புல மாற்று வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய சுஷிலாவினுடைய வேட்புமனு மட்டுமே ஏற்கப்பட்டிருக்கிறதே தவிர வேலுவினுடைய வேட்புமனானது தற்போதைய சூழல்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக 1 மணிக்கு பாஜக தரப்பிலிருந்து சவுந்தரராஜனும் அழைக்கப்பட்டிருக்கிறார். அதே போல தாவேலு தரப்பில் இருக்கக்கூடியவர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறமா தாவேலுடைய வேட்புமனு ஏற்கப்படுகிறதா அல்லது நிராகரிக்கப்படுகிறதா என்பது தெரிய வரும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன்.